Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய நிலையிலே உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலில் இடம் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பா இருக்கேன். சிறப்பு. தனுஷிலிருந்து தொடங்கிறேன். நீங்க நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படும், என்னடா இது நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கு, வெற்றி தொடர்ந்து தோல்வி தொடர்னா பரவாயில்ல, ஒரு நெகட்டிவ் ஒரு சர்ச்சை நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. என்ன நடக்குது சார் தனுஷை சுற்றி? ஏன் தனுஷுக்கு மட்டும் இப்படி நடக்குது? இல்லை, தனுஷுக்கு மட்டும் நடக்குதுன்னா இந்த விவகாரத்தில் தனுஷ் தானே சம்மந்தப்பட்டிருக்கேன். இந்த விவகாரம் மட்டும் இல்லை சார். இந்த மீம்லாம் ஒன்று பார்க்கும்பொழுது ஹர்திக் பாண்டியா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலும் தனுஷ் தான் காரணம்ன்றாங்க. இந்த விஷயத்துல நீங்க யார் பக்கம் நீங்க நியாயம் இருக்குதா? இல்லை இல்லை, 2 பேர் பக்கமும் அநியாயம் இருக்கு, 2 பேர் பக்கமும் நியாயம் இருக்கு. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அதாவது இவர் முழுக்க முழுக்க யோக்கியர், இவங்க முழுக்க முழுக்க நல்லவங்க அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரல. இது வந்து டோட்டலாக பணம் தொடர்பான பிரச்சனை கிடையாது. இது வந்து ஈகோ. இந்த ஈகோ வந்து என்னைக்கோ துவங்கின ஈகோ இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சண்டையாக மாறி நிற்கிது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸ்லேருந்து தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்தை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு பெரிய தொகைக்கு விற்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை அப்படியே நீங்கள் ரஃப்பாக போட முடியாது. இதை வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி அதை மாற்றணும். அப்போ அதற்குள்ள ஒரு அழகான காதல் இருக்கணும், ஒரு எமோஷன் இருக்கணும், அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கணும், அப்புறம் அங்கே நடக்கிற விருந்துகள் காமிக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். நயன்தாரா ஊர்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகணும். நயன்தாரா படித்த காலத்துலேருந்து அப்புறம் விக்னேஷ் சிவன் எங்கே படித்தார், எங்கே வந்தார், அந்த இளமை பருவம், குழந்தை பருவம், இது எல்லாமே வந்தால் தான் அது ஒரு அழகான ஒரு வடிவமாக மாறும். அப்போ இவங்க வேறு மாதிரி பிளான் பண்ணும் பொழுது முதல் காதல், இப்போ அவங்களுக்கு முதன்முறையாக அந்த காதலே அவங்க எங்கே வெளிப்படுத்திக்கிட்டாங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த படம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவணம் இல்லையா. இன்னொரு 50 வருஷம் கழித்து நயன்தாரான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்களுடைய திருமணம், அவங்க வாழ்க்கை, இப்போ இந்த 2 குழந்தைகளுமே நாளைக்கு பெரிய ஸ்டாராக மாறிட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு புள்ள அஜித்தாவும் ஒரு புள்ள விஜயா மாறிடுச்சுன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, இவங்க அம்மாவும் அப்பாவும் எப்பேற்பட்டவங்க தெரியுமான்னு இந்த டாக்குமெண்ட்ரி தூக்குவாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே உண்மையாக கரெக்டாக அழகாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது இந்த படப்பிடிப்பில் தான் அந்த காதல் உருவாயிருக்கு. அப்போ இங்கே எடுத்த கிளிப்பிங்ஸை தான் அவங்க பயன்படுத்தணும். சரி, இந்த எண்ணம் அவங்களுக்கு ஆரம்பத்திலே வந்திருக்கணும், இருந்திருக்கணும். இல்லாமல் வந்து இதை கொண்டு போய் நெட்ஃப்ளிக்ஸில் விற்க மாட்டாங்க. விற்கும் பொழுதே அவங்க சொல்லியிருப்பாங்க, இது என்ன மாதிரி நீங்கள் உருவாக்கி தரப்போறீங்கன்னு கேட்கும் பொழுது இதுதாங்க அதோட வடிவம்ங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும். அப்போ பத்திரிக்கையை தனுஷுக்கு வச்சுருக்கணும்ல, இன்விடேஷன் நீங்கள் வாங்க எங்கள் கல்யாணத்துக்குன்னு வச்சுருக்கணும்ல. வச்சாதானே இதெல்லாம் இந்த படத்துலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸை நீங்கள் எடுக்க முடியும் உரிமையாக. இன்விடேஷனே வைக்கலங்க தனுஷுக்கு, வைக்கல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு இந்த படத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வேணும், நான் பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுங்கன்னா எப்படி தனுஷ் கொடுப்பார்? இப்போ தனுஷ் என்ன பண்ணுறாரு, பர்மிஷன் தரமாட்டேன் அப்படின்னு இருக்கார். ஆனால் முறைப்படி இவங்க வந்து அவர் அணுகியிருந்தால் கூட ஓரளவுக்கு அவர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்க குறுக்கு வழியில் போகிறாங்க. என்னென்னா ஸ்ரேயாஸ்ன்னு தனுஷுடைய மேனேஜர், அவருக்கு விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப கேஷுவலாக ஃபோன் பண்ணி என்ன மச்சு எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பேச்சா இந்த படத்தோட கிளிப்பிங்ஸை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிவிடுவேன் எனக்கு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருக்காரு. இப்போ பேச்சா பேசும்பொழுது அது ரொம்ப சீரியஸாக, ரொம்ப அது எலிவேட் ஆகி தெரியாமல் அப்படியே சாதாரணமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இவர் மெயில் அனுப்பிடுவாருன்னு. ஆனால் அவர் அனுப்பலை. ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அவர் விஷயத்தை தனுஷ்ட சொல்லும்பொழுது, நீ இப்படி குறுக்கு வழியில் வரியா, நீ போடு கேட்டை, உனக்கு மொத்தமாக கிடையாது அப்படின்ட்டார். இப்போ உள்ளபடியே தனுஷ் அனுமதி கொடுத்துருந்தா அங்கே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த மேக்கிங் ஆஃப் நானும் ரவுடி தான் இருக்கும்ல, இப்போ அதுலேருந்து பல காட்சிகளை எடுத்து போட்டிருக்கலாமா, இன்னும் நிறைய காட்சிகளை பயன்படுத்தியிருக்கலாமா. இப்போ இது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டது யார்? விக்னேஷ் சிவன் அண்டு நயன்தாரா. இப்போ முடியவே முடியாதுன்னு அவர் நிற்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்குறது, அது ஏன் படம், நான் உருவாக்கின படம் அப்படின்னு இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு 3 செகண்டை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது 3 செகண்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ட்ரெய்லரில் வந்தது தான் 3 செகண்டு, படத்துக்குள்ளே
நிறைய பயன்படுத்தியிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பயன்படுத்துகிறேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படிங்கிறது தான் அதில் இவங்க சொல்ல வர்ற விஷயம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெய்லரில் வந்த இந்த 3 செகண்டு வந்ததை பார்த்துட்டு 10 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இதுதான் பெரிய கொந்தளிப்பாக மாறுது. இப்போ நயன்தாரா இவ்வளவு பெரிய கடிதத்தை அதில் எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தின் உள்நோக்கமே இப்போவாவது பர்மிஷன் வாங்கிடணுங்கிறது இல்லை, உன்னுடைய இன்னொரு முகத்தை நான் தோல் உரிக்காமல் விட மாட்டேன், நீ பேசிக்கலாக இப்படிப்பட்ட ஆளு தான், நீ நல்லவன் கிடையாது, நீ மேடையில் நடிக்கிற, இவ்வளவோ அந்த கடிதத்துக்குள்ள பொதிந்த வார்த்தைகளாக இருக்கு. சார் எங்கே நம்மளுக்கு கேள்வி எழுதுன்னு அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க பத்திரிக்கை கொடுக்கல, பத்திரிக்கை தனுஷுக்கு போகாத காரணம் என்னன்றது நம்மளுக்கு இன்னும் சரியா தெரியாது அப்படின்னாலும், எங்கே சார் இவங்களுக்குள்ள அந்த கேப் அதிகமாக இருக்குது, எங்கே அவங்க கோபமாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள சண்டைகள் அது ஏதாவது நடந்திருக்கு, அது எங்கே ஆரம்பிக்குது? இல்லைங்க, யாரடி நீ மோகினி படத்துலலாம் கூட ஒன்றா நடிச்சாங்க. இதனோட பிரதிபலிப்பா எதிர்நீச்சல் ஒரு பாட்டு கூட கேமியோ வந்திருப்பாங்க. சம்பளம் வாங்காமல் நடிச்சாங்க. சம்பளம் வாங்கல. இந்த படத்துக்கு அவங்க தனுஷ் சம்பளம் கொடுக்க முன் வந்தபோது இல்லை நான் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கேன், நோ ப்ராப்ளம்னு போயிட்டாங்க நயன்தாரா. அந்த அளவுக்கு பெரிய மனதோடு தான் அணுகியிருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்குள்ளே இருந்த நட்பு அப்படி இருந்துச்சு. இப்போ தனுஷும் நயன்தாராவும் மிக நெருக்கமாக இருந்தார்கள் ஒரு காலத்தில். சரி. இப்போ இந்த படத்தை கிட்டத்தட்ட நயன்தாராவுக்காகவே எடுக்கிறாருன்னு கூட வச்சுக்கிங்களேன். அன்னைக்கு விக்னேஷ் சிவன் இவ்வளோ பெரிய நபர்லாம் கிடையாது, 2வது படம், முதல் படம் ஒன்றும் பெருசாக போகலை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இந்த கதையை ஒரு படமாக்க முன் வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி சம்பளம் இல்லாமல் 6 கோடிக்கு இந்த படத்தை முடிங்கன்றார். இவர் என்ன பண்ணுறாரு, படம் நகரும் பொழுது நயன்தாராவோடு காதலாகி பாதி நேரம் கேரவனில் உட்காந்து 2 பேரும் பேசிட்டே இருக்கிறது, ஷூட்டிங் நடத்துறது கிடையாது. ஸோ இப்படி நாட்கள் இழுத்து இழுத்து அப்புறம் தேவையில்லாத செலவுகள்லாம் ஏகப்பட்டது கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 16 கோடியாக அந்த பட்ஜெட் மாறுது. எவ்வளோ கோபம் வரும் ஒரு ஆளுக்கு. இப்போ அங்கே ஆரம்பித்த இந்த சண்டையில் அதுக்குள்ளே நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு லவ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஹீரோவுக்கு கோபம் வரும். ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவினுடைய காதல் திருமணத்தையே அனுமதிக்கிற அளவுக்கு பெரிய மனசு இல்லாத ஆட்கள் இங்கே. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் விக்னேஷ் சிவனா எப்படி பார்ப்பாங்க அவங்க? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், அங்கே நின்னாரு இங்கே நின்னாரு, மெல்ல ஒரு படம் பண்ணார், அதுவும் ஃபெயிலியர் படம், அப்படி சேர்ந்துருக்காரு. இவ்வளோ பெரிய நடிகை தட்டிட்டு போயிட்டாரு. ஒரு ஆத்திரம் வரும்ல, இந்த ஆத்திரம் அப்படியே மெல்ல உள்ளுக்குள்ளே குமைஞ்சிட்டே இருக்குது. அங்கே ஏற்படுற விரிசல் தான் இது. இப்போ படத்தை என்ன பண்ணுறாரு, வந்த விலைக்கு விற்கிறாரு. ஓகே. ஏன்னா அவருக்கு என்னென்னா இவ்வளோ பட்ஜெட் ஆகி போச்சு, போய் பெருசாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வியாபார முறையெல்லாம் வேறு மாதிரி, அதாவது லாபம் இல்லை அவருக்கு, நஷ்டத்தில் படத்தை விற்கிறாரு. ஆனால் வாங்கினவங்களுக்கெல்லாம் லாபம், வாங்கினவங்களாம் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. பட் தனுஷுக்கு பெரிய லாஸ். சரி. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த படத்துக்கு இப்படி ஒரு பின்கதை இருக்கும் பொழுது இந்த படத்துலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸை இவர் எப்படி மனமும் கொடுப்பார் முதல்ல, அது அவங்களுக்கு தெரியணும்ல. அப்போ இவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கணும்னா ஆரம்பத்திலிருந்து ஒரு இணக்கமான போக்கை நீங்கள் கடைப்பிடிச்சிடணும். அதை செய்யவே இல்லை. அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மேடையில் பேசுகிற முகம் வேற, நீங்கள் உண்மையான முகம் வேற. இப்போ தான் தெரியுது அந்த முகம். இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணீங்க, பத்திரிக்கை வைக்காத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு. அந்த கிளிப்பிங்ஸை தூக்கி போட்டு போனால, இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ ஏன் இவ்வளோ பெருசாக்கணும்? தனுஷை கெட்டவனாக காட்டணுமா? இல்லை, அவர் தனுஷனுடைய இன்னொரு முகம் இதுதான்னு உலகத்தில் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு நம்மளே பல முறை சொல்லியிருக்கோம், அவர் நடிக்கிறாரு மேடையில், இயல்பான தனுஷ் கிடையாது, ரொம்ப தத்துவம் பேசுகிறாரு, அந்த தத்துவம் எல்லாமே பொய். நீ ஒரு 2 ரூபா குறைச்சி கொடுத்தா நீ வாங்கிப்பியா, உன்னுடைய சம்பளத்தில் 2 கோடி குறைச்சி கொடுத்தா வாங்கிப்பியா. ஆனால் பேசுகிற தத்துவம் என்னவா இருக்குது, வாழ்க்கையில் பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் இது எதுக்கு அது எதுக்கு, எல்லாம் கடைசியாக ஒன்றும் இல்லை, ஒரு 6 அடி இடம் தானே, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்கள், பணத்தில் குறியாக இருப்பாங்க, எல்லா கட்டப்பழக்கமும் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரிய தத்துவ ஞானி, சித்தர்களுக்கே பாடம் எடுக்கிற மகா சித்தருங்கிற அளவுக்கு பேசுவாங்க. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், தனுஷ் நடிக்கிறாரு, அவர்கிட்ட இயல்பான தனுஷ் அது கிடையாது. இன்னொன்று ரஜினியாக மாற அவர் முயல்கிறாரெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம், நல்லா தெரியும். நீங்கள் ரஜினி மாதிரியே நடிப்பார், ரஜினி மாதிரியே குட்டி கதை சொல்லுவார், அப்படி கையை இடுப்பில் வச்சுப்பார். இதெல்லாம் நம்ம சொல்லும்போது கும்பலாக நம்மளை திட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நயன்தாரா சொல்லும்போது என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் மீதும் தவறு இருக்குது, தனுஷ் மீதும் தவறு. ஆனால் இவ்வளோ கெட்டவராக தனுஷ்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு, ஏன்னா ஒரு பக்கம் சுச்சியாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, குடும்ப சண்டைகளாக இருந்தாலும் சரி, இதையே மீறி அவர் ஒரு பக்கம் இயக்குனராகவும் நடிகராகவும் பயணிச்சுட்டு இருக்காரு சார்.
இந்த விஷயம் அடுத்தடுத்து அவர் மேல வைக்கும் பொழுது அவங்களோட ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க, தனுஷ் இப்ப என்ன நினைப்பாரு, அவர் பக்கத்துல இருந்து இன்னும் என்ன பண்ண போறாங்க, நயன்தாரா பழிவாங்க தான் அந்த 10 கோடியா? இல்லை 10 கோடி அவர் கேட்டது வந்து ஒரு வீம்புக்கு கேட்டது தான். நீ இது 10 கோடி ஒர்த்துங்கிறதுக்காக அவர் கேட்கல. நீ என்ன டார்ச்சர் பண்ணுறாருல, எங்கிட்ட அனுமதி வாங்காமல் ஒரு பொருளை பயன்படுத்துறல, அப்போ நான் இவ்வளோதான் கேட்பேங்கிற வீம்பு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் முறைப்படி தான் எல்லாமே செய்யணும். இன்னொன்று, எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி தான் பலமுறை இவங்க நடக்கிறாங்க. ஓகே, இதே நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து இன்னைக்கு தயாரிப்பா மியூசிக் டைரக்டர் எஸ்.எஸ். குமரன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அதில் அவர் சொல்லியிருக்காரு, எல்ஐசிங்கிற தலைப்பை நான் தான் பதிவு பண்ணியிருந்தேன். 2 வருஷமாக வந்து சங்கத்தில் அதுக்கு வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் விக்னேஷ் சிவன் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு அந்த டைட்டில் கொடுங்கன்னு கேட்டார். என் கதைக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது, நான் தரலைன்னு சொன்ன பிறகும் அவர் படத்துக்கு எல்ஐசின்னு டைட்டில் வச்சார். அப்போ அது ஆணவம் தானே. உன்னை விட எளியவன் ஒருத்தன் வந்து ஒரு வேலையை செஞ்சான்னா நான் அதை பறிக்கிறேன் பாரு, நீ என்ன பதிவு பண்ணி வச்சுருக்கிறது, நான் அதை தூக்குறேன் பாருன்னு ஒரு வேலை செய்கிறல்ல, அப்போ நியாயத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அதுதானே உண்மை, அதுதானே யதார்த்தம். இப்போ நீங்கள் நல்லவராக இருந்து நீங்கள் எந்த அப்பழுக்கற்றும் இல்லாதவராக நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக மொத்த பேரும் உங்கள் பக்கத்தில் நிற்பாங்க. நீங்கள் இன்றைக்கி தனுஷை கை காட்டி குற்றம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் யோக்கியமானவர்களானா இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் தனுஷ் கேட்குற பணத்தை அவங்க கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரும். இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா இந்த கிளிப்பிங்ஸ் இல்லாமல், அந்த நானும் ரவுடி தான் தொடர்பான எந்த கிளிப்பிங்ஸும் இல்லாமல் வர்றதுக்கு வேணா வாய்ப்பு. சார், ஏன் தனுஷ்ட நேரடியாக பேசலை? நம்ம சேனல்லையுமே கூட அதை சொல்லியிருந்தீங்க, மறைமுகமாக நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க தனுஷுக்கு அப்படின்னு. எந்த வகையில் அவர் அதை சந்திச்சிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இல்லையா. இப்போ தனுஷை மிரட்ட முடியாது, ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்தெல்லாம் தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டார். ஒரு காலத்தில் வந்து ஒரு ரஜினியுடைய மருமகனாக இருந்தார். ரஜினிகிட்டே சொல்லி கூட ஒரு காலத்தில் இணக்கமாக சொல்ல வச்சுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் அவருக்கு இல்லைன்னாலும் அவருக்கு வந்து யாரும் அவர் நெருங்க முடியாத இடத்துல அவர் இருக்கார் தனுஷ். அவரை வந்து ஒரு அரசியல்வாதி வச்சோ அல்லது வேறு யாரையோ வச்சோ நீங்கள் மிரட்டிடலாம் முடியாது. ஆனாலும் இவங்க வந்து இல்லை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து தர்ணா பண்ணுவோம், உண்ணாவிரதம் இருப்போம்லாம் சொல்லி மிரட்டிருக்காங்க. ஸோ அது நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மலையாள நடிகைகள் வந்து லைக் போட்டிருக்காங்க. இதுதான் எல்லாத்துக்கும் இன்னும் பேசும் பொருள் அதிகரிச்சிருக்கு. தமிழ் நடிகைகள் வராது, அதுக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது தெரியல. இருந்தாலும் அவங்க லைக் போட்டதும் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க, ஒரு கேள்வியாகவும் எழுப்புறாங்க. என்ன சார் அது எப்படி இல்லை இல்லை அது கட்டாயமாக வருவாங்க, இன்னும் கூட நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே தனுஷோடு நடித்தவர்கள், நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணுவீங்க. அதுதான் அப்போ படப்பிடிப்பில் இவர் அவங்கள என்னவா நடத்தினார், அவங்கள வந்து ஒரு ஒரு நடிகை, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் ஒரு கௌரவம் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சி நடத்தினாரா, அல்லது என்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஆள் தானே, அல்லது நான் வளர்த்து விட்ட ஆள் தானே. ஏன்னா இப்போ எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோவோடு ஒரு நடிகை அறிமுக நிலையில் வரும்பொழுது அவங்களுக்கு தான் அது ப்ளஸ்ஸு. அப்போ அந்த இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்குது. தனுஷ் அவங்கள்ட்ட என்னவா நடந்தாருன்னு நமக்கு தெரியாது. அந்த வெறுப்பை அவங்க கொண்டு வந்து இப்போ காமிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுலேருந்து எப்படி சார் மேலே போகிறாரு? நிறைய விஷயங்களை தடையை தாண்டிட்டாரு. இட்லி கடையும் ஒன்று போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக நயன்தாராவே இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கும் பொழுது எப்படி அவர்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் 2 பேருக்கும் ஆதரவு இருக்குது, 2 பேருக்கும் எதிர்ப்பு இருக்கு. ஒரேடியாக தனுஷு கெட்டவர், நயன்தாரா நல்லவங்கன்னு யாருமே சொல்லலை. நீ மட்டும் யோக்கியமானு தான் நயன்தாராவை கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து டிவைடடான ஒரு கருத்து தான் இருக்குது. அதனால் ஒரேடியாக தனுஷ் மேலே சாணியை தடவி அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியுங்கிறது நான் நம்பலை. 2 பேர் மீதும் தவறு இருக்குது. இதை வந்து ஒன்று பேசி இவங்க சரி பண்ணிக்கணும். இல்லை பொது வெளியில் தொடர்ந்து எதிரெதிர் கருத்துக்களை நாங்கள் வைப்போம் அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே தவிர அதை தாண்டி வேற எந்த பிரயோஜனமும் இதில் நடந்து போகிறது. நயன்தாரா பண்ண விஷயம் ஒரு நல்ல போக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த மாதிரி பதிவிடுறது வந்து ஒரு நல்ல போக்காக இருக்க போகுது. இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கெஞ்சி பார்த்தோம், இந்த சொல்லுவாங்கல்ல தான ஏதோ சொல்லுவாங்க, சாமபேத தான தண்டம், கடைசியாக வந்து ஆயுதத்தை கையில் எடுக்கிறது. அது வரைக்கும் பல வழிகளில் முயற்சி பண்ணுறது. கிட்டத்தட்ட இது ஆயுதமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து கேட்டால் நீ கொடுக்கல, உன்னை காலி பண்ணுறது தான் என்னுடைய வேலை, உன்னை இன்னும் நான் டேமேஜ் பண்ணுவேன்னு தான் அவங்க இறங்கியிருக்காங்க. இது இன்னும் கூட அதிகரிக்கலாம். இப்போ அடுத்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்த பல நடிகைகள் வாயை திறந்தாங்கன்னா
வேறு சில கதைகள் கூட வரலாம். அது நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்ததுன்னா அன்னைக்கு அதை பற்றி பேசுவோம். ஓகே, இந்த 10 கோடி அப்படின்றது தான் இங்க பிரச்சனையா சார்? இல்லை எங்கேயோ ஆரம்பிச்ச ஈகோ தான் பிரச்சனை? ஈகோ தான் பிரச்சனை. 10 கோடிங்கிறது தனுஷுக்கு பெரிய காசாங்க. இதை வாங்கி அவர் வீடு கட்ட போறாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு மட்டும் 10 கோடி பெருசான்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கும் அது வந்து சாதாரண காசு தான். ஆனா இங்க இந்த ஈகோ இருக்குல்ல, அது விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நான் என்ன உனக்கு கொடுக்கணும்னு இவரு, நீ கொடுக்கலன்னா உன்னை நான் விட்டுருவேனான்னு அவங்க. இதுதான் பஞ்சாயத்து, வேற ஒண்ணுமே இல்லை. எப்படி சார் இதில் எடுத்துக்கிறீங்க? தமிழ் சினிமாக்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கோம். ஆனா இது வந்து எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏன்னா ஒரு நடிகர் மேல நடிகை வேற குற்றச்சாட்டு சொல்றது, ஒரு கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு நோட்டீஸ் விடுறாரு, அதை விமர்சனமாக்கி உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா, நான் தனியா வளர்ந்தவங்க, நீங்க வந்து உங்க அப்பா அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து வளர்ந்து, ஏன் இதெல்லாம்? ஒன்னேன்னு சொல்றேன், நீங்க பேப்பர்ல பார்த்தா தெரியும். ஒரு பீடிக்காக நடந்த கொலைமா, ஒரு பீடி ஒருத்தன் கேட்கும்போது குச்சி, ஆமா இதுக்காக ஒரு கொலை நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்காக நடந்த கொலை இல்லை. அந்த பீடி கேட்கும்போது இவன் வேற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அதுக்கு அவன் வேற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அங்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த சண்டை, அது கொலையில முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான். இது வந்து நம்ம பார்க்குறோம், இது ஒரு கிளிப்பிங் தானுங்க, கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. அது வெளிவராம இருக்கு, வெளியில சொல்ல முடியாமலும் இருக்குன்னு வைங்களேன். சரி, சொல்ல முடியாத பிரச்சனைன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்ல சார், நான் வந்து தனியா வளர்ந்தவன், நீ வந்து அண்ணா அப்பா இதெல்லாம் சொல்லணுமா சார்? இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. சினிமாவில் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் யாரும் வர முடியாது. ஒருவேளை அண்ணன் அப்பா தம்பி இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனால் நான் தனியா வந்தேன்னு யாராலாவது சொல்ல முடியுமா? இப்போ நீங்க இல்லாமல் நானா, நான் இல்லாமல் நீங்களா? அப்படி கிடையாது. இல்லை, இங்கே சினிமாவில் ஒருவருக்கு ஒருவர் அவங்க நண்பர்களாக இருக்கலாம், அல்லது எங்கேயோ பழகின ஒரு ரயில் சிநேகிதனாக கூட இருக்கலாம். அவனாலும் ஒரு நன்மை வந்திருக்கும். சார் அந்த கம்பெனியில் ஏதோ ஆள் தேடிட்டு இருக்காங்களா சார், போங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். அவன் யார்? நமக்கு அண்ணனா தம்பியா? அவனாலும் நமக்கு ஒரு பயன் அடைஞ்சிருப்பான். ஸோ அப்போ யார் உதவியும் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்கிறதே முதல்ல அபத்தம் சினிமாவில். இப்போ நயன்தாரா வந்து யார் உதவியும் இல்லாமல் வந்துட்டாங்களா? சிம்பிள் இல்லாமல் வந்துடுவாங்களா அவங்க? அன்னைக்கு ஐயா படத்தில் நடிக்கும் பொழுது சரத்குமாரோட அவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் பல இளம் நடிகர்கள் அவங்களோட ஜோடி சேர தயங்கினாங்க. அன்னைக்கு சிம்பு வந்து கூப்பிட்டு நீ என்னோட நடிமான்ன பிறகுதான் அவங்க லைஃபே மாறிச்சு. அதுக்காக சிம்புட்ட அவங்க நேர்மையாக நடந்துட்டாங்களா, நன்றியோட இருந்தாங்களா என்ன? இல்லை. அப்போ நீங்கள் உதவி, யாரோ ஒருத்தரும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, அந்த உதவியின் மூலமாக தான் நீங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கீங்க. நீங்கள் தனுஷை பார்த்து உங்கள் அண்ணா இருந்தார், உங்கள் அப்பா இருந்தார், அதனால் நீ வந்தங்கிறதெல்லாம் அபத்தமான வார்த்தை. சண்டை போடுங்க, அது ஸ்ட்ரைட்டாக சண்டை போடுங்க. அதை விட்டுட்டு அங்கே ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ முடிச்சு எதுக்கு அது தேவையில்லாது சார்? நயன்தாராக்காக நடிகைகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க சார், தனுஷுக்காக இன்னும் வழக்கமாக நடக்கிறதா சார்? யாருமே ஒரு நடிகருக்காக ஒரு குரல் கூட கொடுக்கல. ஒன்று சொல்லவா, இந்நேரம் எத்தனை நடிகர்கள் நயன்தாராவுக்கு ஃபோன் பண்ணி சூப்பர்மா, பின்னிட்டீங்க, பிரமாதம், உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுறேன், வெளுமா விடாதன்னு இருப்பாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஒற்றுமை. இதே பாருங்கள், கேரளா நடிகைகள் அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த பேரும் கேரளா நடிகை. ஆமாம் சார், ஆமாம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அதுதான் நம்முடைய ஒற்றுமை. சார் இது எனக்கு இளையராஜா பாணி தான் தோணுது. நீ என் பாட்டை எடுத்துட்டுனா கண்டிப்பாக நான் கேஸ் போடுவேன், அதுதான் என்னோட உரிமை. அதை தான் இவர் பண்ணியிருக்காரு. இதையாவது ஆதரிச்சு யாராவது ஒரு ட்விட்டோ இல்லை, தனுஷுக்கு அவருக்கு எப்பவும் கால் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நடிகர் சங்கத்தில் இருந்த எங்கிருந்துமே ஒரு குரல் கூட தனுஷுக்காக வரலையே சார், எதனால சார்? அது ஒரு படத்தில் சார்லி கேட்பாரு, யாருமே நமக்கு வரமாட்டேங்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்கன்னு காரில் வர்ற ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் கேட்பார் திரும்பி, நீ பண்ணியிருக்கியாம்பாரு. அதுதான் இங்கே நம்ம கேட்கணும், நீ என்ன பண்ண மற்றவங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனைங்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் நின்னேன், அதை சரி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது 10 பேர் நிற்க போகிறாங்க. இங்கே அப்படி இல்லைல்ல. அப்போ இதுதான் நடக்கும். அங்கேருந்து ரிட்டன் ட்விட்டோ ஸ்டேட்மெண்ட்டோ வராது சார். அடுத்து குபேராவோ இட்லி கடையோ ஆடியோ லான்ச் எல்லாம் நடக்கும்போது தெரியும், அங்கே பதிலடி கொடுப்பாரா தனுஷ்? இல்லை, எனக்கு தெரிந்த ஒரு மீடியாக்களை சந்திக்கிற இடத்தை பெரும்பாலும் தவிர்ப்பார். ஆமாம். இப்போ இதற்கப்புறம் ஆடியோ லான்ச்னு ஒன்று நடந்தால் கூட அவர் வந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டு போவாரே தவிர அங்கே ஒரு இன்ட்ராக்ஷனோ ஒரு கேள்வி அது மாதிரி வாய்ப்பே இனி ஒரு 10 வருஷத்துக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை வச்சிருக்கிறாரு தனுஷ். மீடியா கையில் சிக்கினார்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க, எதுக்குமே பதில் சொல்ல முடியாது, இந்த சம்பவம் உட்பட. ஸோ அதனால் நிச்சயமாக இதை வந்து ஒன்று இக்னோர் பண்ணக்கூடும், இல்லைன்னா நிச்சயமாக அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அது எனக்கு வந்து உறுதியாக தெரியுது. பணம் வாங்காமல் கொடுக்க மாட்டார். நீ என்ன வந்து ஹர்ட் பண்ணல, உன்னை நான் விட மாட்டேங்கிறது தான்
அதோடைய நோக்கம். ஸோ அதனால் அவர் விட மாட்டார். இன்னொரு பக்கம் இந்த கிளிப்பிங்ஸ் இல்லாமல் அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டையும் தாண்டி இது தொடர்பாக தனுஷ்லேருந்து ஒரு விளக்கம் வரும், அல்லது தனுஷ் இவங்க எழுதின மாதிரி ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாருன்னு நினச்சிங்கன்னா பெரும்பாலும் ஏமாற்றம் தான் முடிஞ்சு. ஓகே, இருந்தாலும் இது எங்கே போய் முடிய போகுது சார்? ஏன்னா இவரும் ஒரு மிகப்பெரிய நடிகர், பெரிய இடத்துல இருக்கார், நயன்தாராவும் ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் படம் போகிறாங்க, சேர்ந்து பண்ண வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த இயக்குநர்களோ இல்லை மறைமுகமாவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தங்கள் 2 பேரும் மாறி மாறி கொடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நயன்தாராக்காக ஒரு பெரிய கேங்கே இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே சொல்ல முடியாத, வெளியே சொல்லவே மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு படைபலம் இருக்குது. தனுஷுக்கும் அந்த மாதிரி இருந்தாலுமே கூட யாருக்காவது அந்த மாதிரியான இடையூறுகள் வர வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா 2 பேருமே இன்னைக்கு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் அவங்க தொழில் ரீதியாகவோ அவங்களுக்கு ஒரு இடையூறு கொடுத்துட முடியுமா? இப்போ நயன்தாரா வந்து தனுஷை வச்சு படம் பண்ணுற தயாரிப்பாளர்கிட்ட போய் அவரை வச்சு படம் பண்ணாதீங்கன்னா முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க? அப்படி இல்லைல்ல. அதே மாதிரி நயன்தாராவை வச்சு நீங்கள் படம் பண்ணாதீங்க, விக்னேஷ் சிவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காதீங்க, தனுஷ் ஒரு பக்கம் புரபகண்டா பண்ணுறாருன்னு வைங்களேன், அதுக்காக தனுஷ் சொல்கிறது கேட்க போகிறாங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வெற்றி தோல்விகள் மார்க்கெட், அவ்வளோதான். அதுதான் உங்களை தீர்மானிக்குமே தவிர அதை தாண்டி சண்டை சச்சரவுங்கிறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது பாரில் உட்காந்து எதிரில் உட்காந்துருக்கிற ஆளை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் திட்டமிட்டு தனுஷ் மேலே சுமத்தப்பட்ட பழி இல்லை, திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிதாங்க இது. இப்போ இந்த இவ்வளோ பெரிய லெட்டர்லையும் உங்களுக்கு என்ன தெரியுது? உன்னுடைய இமேஜை காலி பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலைங்கிறது தானே இருக்குது. அப்போ இது திட்டமிட்ட சதி தானே. ஓகே, இதுக்கு நன்றியா வந்து கங்குவா டீம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது நயன்தாரா உள்ள வந்ததுலேருந்து கொஞ்சம் அடங்கியிருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க கங்குவா? இல்லை, உள்ளபடியே நான் காலையில வலைபேச்சில் பேசும்பொழுது அதான் சொன்னேன். நேற்று சிறுத்தை சிவா வந்து நயன்தாராவுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது என்ன காப்பாற்றுமான்னு கேட்டாரா என்னவோ தெரியல. இன்னைக்கு வந்து நயன்தாரா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மொத்த மீடியாக்களுடைய கவனமும் இந்த பக்கம் தான் இருக்கு. சிறுத்தை சிவாவை விட்டாங்க, கங்குவாவை விட்டாங்க. பார்க்கலாம், அது இனிமேல் பிக்கப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிந்து பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க. முதல்ல இந்த சவுண்டை வந்து பெருமளவு குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சவுண்டுங்கிறது வேல்யூமை குறைக்கிறது இல்லை, அந்த சிஸ்டத்திலேயே மறுபடியும் அந்த ட்ராக்லேயே போய் ஒர்க் பண்ணி மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக சென்சார் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது அநேகமாக நாளையிலேருந்து தியேட்டர்களில் வரப்போகுது. இப்போ இனிமேல் தியேட்டரில் போய் கங்குவா பார்க்குறவங்களுக்கு அந்த இரைச்சல் சத்தம் இல்லாமல் பார்க்கலாம். ஓகே சார், ஆறுதல் சொன்னாரா அஜித் அப்படின்னு தான் நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லை, படமே தரேன் வாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா அஜித் படம் கொடுப்பாரு. அதுதான் அஜித்தினுடைய குணம். ஊரே சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்கும் பொழுது நான் இருக்கேன் உனக்கு பக்கத்துலன்னு சொல்லுவது தான் அஜித்தினுடைய குணம். ஆனால் சிறுத்தை சிவா இயக்குனர்னா யாராவது படம் கொடுப்பாங்களா? யார் தயாரிப்பாளர் முன் வருவா? அஜித் வர மாட்டார். அஜித் படம் போட்டு படம் எடுக்க மாட்டார், நடிப்பார். இப்போ அஜித்தை வைத்து சிறுத்தை சிவா படம் வைக்கிறாருன்னா யார் தயாரிப்பாங்கங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் அஜித் வந்து நிச்சயமாக டேட்டு கொடுப்பார். ஓகே, சிறுத்தை சிவாவை பொறுத்தளவுக்கு அஜித் அவரை கைவிட மாட்டார். அதில் நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன். இந்த தோல்விக்கு அப்புறம், தோல்வின்னு இல்லை, இந்த விமர்சனத்துக்கு அப்புறமும் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா இயக்குனரையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு, நல்ல நட்பு இருக்கு. அந்த நட்பின் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து அவருக்கான சம்பளத்தை அவர் வாங்கிக்க போறாரு. அந்த படம் எக்கேடு கேட்டால் அவருக்கு என்ன, அது ஒரு மேட்ரு கிடையாது. இல்லை, தயாரிப்பாளர் தானே நடுத்தருக்கு வர போறாரு. அதனால அஜித்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு சம்பளம் வந்துடும், உனக்கு ஒரு லைஃப்பை நான் கொடுத்துட்டேன், அவர் எப்படி போனால் எனக்கு என்னன்ட்டு போயிடுவார். இதுதான் நடக்க போது. நல்லா எழுதி வச்சுக்கிங்க. நிச்சயமாக அஜித் சிவா காம்பினேஷன் இருக்கு. ஓகே, சூர்யா கார்த்திக் மனநிலை இப்போ என்னவா சார் இருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கலான் இருக்கும். ஏன்னா 35 கோடி கூட கொடுத்துருக்கிறதா நம்ம சேனலுமே அது மேற்கொண்டு ஒரு 40 கோடிக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். மறுபடியும் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா இந்த படத்தில் சூர்யா இன்வால்வ் ஆகிருக்காரு. சார் சம்பளம் வாங்குவோன்னு பார்த்தா இவர் அதை விட பயங்கரமாக கொடுத்து தான் 30 கோடி சம்பளம் இந்த படத்தில் அவருக்கு. சரி, 30 கோடி அப்படியே கொடுத்துட்டாரு. மேற்கொண்டு ஒரு 45 கோடி இன்வால்வ் ஆகுறாரு. அதான் சார், 2 பேரும் என்ன சார் மனநிலையில் இருப்பாங்க? சூர்யாவோட முடிஞ்சிருந்துருக்கலாம். இல்லை, சினிமாவை பொறுத்தளவுக்கு வெற்றி தோல்வி சகஜம் சார், ரொம்ப சகஜம். ஆனால் இந்த அளவுக்கு கழுவி ஊற்றப்பட்ட படமா இது போயிருச்சுங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் வந்து சூர்யாட்ட பேசும்பொழுது அந்த தோல்வியை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் சொன்னார். இல்லைங்க, நம்ம வந்து இப்போ நமக்கு எதிராக சில அரசியல் கட்சிகள் வேலை பார்க்குதுன்னு இவர் சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லைங்க அப்படி பார்த்தா கூட அது 20% தான். ஆனால் ஒரு 80% பேர் வந்து குடும்பத்திலேருந்து உள்ளவங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு வந்து பார்த்த பெரியவர்கள், வயதானவர்கள், இவங்கெல்லாம் பேசுகிறது வந்து யார் தூண்டுதலும் கிடையாது, அவங்களுக்கு எந்த கட்சி பின்புலமும் கிடையாது. ஸோ அதனால் இந்த தோல்வி வந்து நம்ம எதை மூடியும் மறைக்க தேவையில்லை.
தோல்வியை அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டாரு அவர். இதுதான் சூர்யா. ஆமாம். ஓகே, ஞானவேல் அவர்கள் வெளியே வந்துட்டாரா சார்? இன்னும் இல்லைங்க, பெரிய சிக்கல். அவர் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அவர் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த 100 கோடியும் வந்து அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன பண்ண போகிறாரு, மீண்டும் சூர்யா டேட்டு கொடுப்பதா சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த டேட்டை வாங்கி அவர் மறுபடியும் படம் எடுத்து அது ஓடி அது எப்படி இந்த 100 கோடி அவர் செட்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இது எவ்வளோ உண்மை சார்? சொன்ன கதையும் எடுத்த கதையும் வேறுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். இன்னொரு விஷயம், படம் அந்த டீமில் நடித்தவங்களே பார்க்கல. ப்ரொடியூசர்ஸ் ஞானவேல் ராஜா பேசினாலுமே கூட நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாலுமே கூட வேறு யாரும் பார்க்கல. நடித்த நடிகர்கள், குறிப்பாக சூர்யா அவர்கள், அதெல்லாம் உண்மைதாங்களா? ஆமாம், அவர் பார்க்கல தான். ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லப்படுது. என்னென்னா ஒரு 40 நிமிஷம் வந்து பிஸ்னஸ் கட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, அதைத்தான் வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது எப்போவுமே நல்ல காட்சிகளை போட்டு தொகுத்து ஒரு அழகாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் இவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் சிறுத்தை சிவா கடைசி வரைக்கும் படத்தை காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. ஆக மொத்தம் இது ஒரு உப்மா படமாக வந்திருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இறுதியாக இதோட சார், இந்த உலக சினிமாவில் சம்பளம் எப்படி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. குறிப்பாக இந்திய சினிமாவில் அல்லு அர்ஜுன், விஜய் தான் இப்போது மெயினாக முதல் இடத்தையும் 2வது இடத்தையும் பிடிச்சிட்டு இருக்கான்றாங்க. எவ்வளோ உண்மை சார் அது? 300 கோடி 275 கோடி உண்மை? நிச்சயமாக உண்மைங்க. அப்போ இவங்க தான் டாப்பில் இருக்காங்களா சார்? ஆமாம், அல்லு அர்ஜுன் வந்து விஜயை விட வேர்ல்டு மார்க்கெட்டு அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. ஸோ அதனால் அல்லு அர்ஜுன் வந்து டாப்பில் இருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல விஜய் இருக்காருங்கிறது உண்மை. ஓகே, இவங்க தான் 2 பேரும் இருக்காங்க. சிறப்பு, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நான் நிச்சயம் வந்து